குப்பை தொட்டியிலிருந்து ஒரு பெண்ணை எடுக்கவில்லை, நான் ஒரு வைரத்தை எடுத்தேன் என்று அசாமில் வசிக்கும் சோபரன் சொன்ன இந்த ஒரு வார்த்தை மனிதநேயத்தின் உண்மையான முகத்தை உலகுக்கு நினைவூட்டுகிறது. அசாமை சேர்ந்த சோபரன் 30 வயதுடைய இளைஞர். டெய்லி காய்கறி விற்று வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி போய் கொண்டிருக்கும்போது ரோட்டோரமாக இருக்கிற குப்பை தொட்டியில் ஒரு பெண் குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு போய் பார்க்குறாரு. அந்த குப்பை குவியலில் பல நாட்களாக கைவிடப்பட்டிருந்த ஒரு பச்சிளம் குழந்தை அழகும் கலரும் நிறைந்த அந்த சிறுமியை பார்த்த நொடியே சோபரனின் மனம் உருகிவிட்டது. அங்கே யாருமே இல்லை, எதற்கு போட்டார்கள் என்ற ஆதாரமும் இல்லை. ஆனால் அவர் எடுத்த முடிவு வாழ்க்கையை மாற்றியது. அந்த குழந்தையை வீட்டிற்கு தூக்கிட்டு வந்து அவளை ஜோதி என்று பெயர் வைத்து மகள் போல் பார்த்து பார்த்து வளர்க்க தொடங்கினார். காலையிலும் நைட்டும் கடுமையாக உழைத்தார். தனக்கு பசித்தாலும் கூட ஜோதிக்கு பசிக்க அவர் விடவில்லை. நல்ல பள்ளியில் படிக்க வைத்தார். அவர்களுக்கான ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்ற முயன்றார். 2013 ஜோதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டம் பெற்றாங்க. 2014 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்றைக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிறாங்க. அந்த நாள் சோபரன் கண்கலங்கி சொன்னார், நான் செய்ய முடியாததை என் மகள் சாதித்து விட்டாள் என்று பெருமையோடு. இன்றும் ஜோதி தன் தந்தையை முழு மனதோடு பார்த்து கொள்கிறாள். ஆனால் அவர் இன்னும் எளிய காய்கறி வியாபாரத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். இதுதான் எனக்கு பிடித்த வாழ்க்கை என்று சிரித்தபடி சொல்கிறார்.